சரிகமபா இசை நிகழ்ச்சி மிக வேகமாக மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுட்டு வருது. ஆனாலும் குறிப்பாக இந்த முறை இலங்கை போட்டியாளராக இருக்கக்கூடிய மலையகத்தைச் சேர்ந்த இந்திரஜித் மற்றும் வத்தலையைச் சேர்ந்த விஜயலோசன் ஆகிய இருவரும் பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர்களாக ஆரம்பத்தில் இருந்தார்கள். ஆனால் இப்போது எபிசோட்ஸ் போய்கொண்டே இருக்கிறது. அவர்கள் இதுவரைக்கும் பெரிய அளவிலான ஒரு தவறிவிட்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு தான் நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் இந்திய போட்டியாளர்கள் இந்த முறை மிகவும் தங்களுடைய திறமைகளை வழிகாட்டி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலும் அவர்களுடைய பாடல் தெரிவுகளும் சிறப்பான இடத்தை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக மலேசியாவை சேர்ந்த அருளினியும் தன்னுடைய பங்கிற்கு அவர்களும் சிறப்பான முறையில் பாடிட்டுருக்காங்க. இந்த போட்டி மிக கடுமையாக இருந்தாலுமே முதல் 10 இடங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு தன்னும் விஜயலோசன் மற்றும் இந்திரஜித் இருக்காங்களா என்றால் இப்போதைய நிலைமைக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. போட்டியாளர்கள் மிகவும் தரமான போட்டியாளர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஜயலோசன் மற்றும் இந்திரஜித்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு ஸ்டேஜை ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்காங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். குறிப்பாக இந்திரஜித்தை எடுத்துக்கொண்டால் இந்திரஜித்துடைய பாடல்கள் எல்லாமே மிக நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய பாடல்கள் எஸ்பிவி அவர்களுடைய பாடல்களாக பெரும்பாலும் இருக்கிறதால் இப்போ இருக்கக்கூடிய 90s கிட்ஸுக்கு கொஞ்சம் நெருங்கி வர்றதுக்கு தாமதமாக இருக்கும். இருந்தாலும் நல்லா பாடினாலும் பாடல் தெரிவுகளை கொஞ்சம் யோசிக்கலான்ற ஒரு கருத்தும் இருக்குது. அதே மாதிரி விஜயலோசன் கார்த்திகோட பாடல்களை எடுத்து அட்டகாசமாக பாடிட்டு வர்றார். அதுவும் இல்லாமல் சிறப்பான முறையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்த 2 பேருமே பெரிய அளவில் சோபிக்கல என்ற ஒரு கவலை தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. இவங்களும் கில்மிஸா இல்லை போல ஒரு பெரிய இடத்துக்கு, அதாவது முதல் 3 போட்டி இடங்களுக்காச்சும் வரணுன்றது நிறைய உலக தமிழர்களோட ஆசையாக இருந்தாலும் தற்போது கள நிலவரம் கொஞ்சம் மோசமாக இருக்குன்றது தான் உண்மை. இந்த நிலைமை மாறணும், அவங்க நல்ல பாடல்கள் பாடி அடுத்தடுத்த எபிசோட்ஸில் மற்ற போட்டியாளர்கள் போன்று கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்லைட் விழக்கூடிய அளவில் இவங்க இருக்கணுன்றது தான் எல்லாரோட எதிர்பார்க்கும். தும் சாக்.